أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. வார்த்தைக்கு வார்த்தை என்ற தொடரிலே நாம் பார்த்து வரக்கூடிய சூரா இன்றைய தினம் சூரத்துல் ஃபீல், பக்கம் நம்பர் 871. இந்த சூரா மக்காவில் இறங்கிய சூரா. இந்த சூராவுடைய முதல் வசனம் இடம்பெறவில்லை. லாஸ்ட் பேர் புத்தகத்தினுடைய ரெண்டு காலத்துக்கு அப்புறம் கொண்டுவாங்க 105. இந்த சூரா சூரத்துல் ஃபீல், இது மக்காவில் இறங்கிய சூரா. மொத்தம் 5 வசனங்கள் கொண்டது. இந்த சூரா இறங்கியனுடைய வரலாறு நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். அப்ரஹா என்ற கிறிஸ்தவ மன்னன் காபத்துல்லாவை இடித்து தகர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அதை நோக்கி தன்னுடைய யானை படையுடன் சேர்ந்து அவன் வந்த பொழுது அதை அல்லாஹு தஆலா பறவைகளை, அபாபில் என்ற பறவைகளை அனுப்பி அந்த யானை படையை அல்லாஹ் அழித்தான் என்ற வரலாறு நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். அந்த சம்பவத்தை அல்லாஹு தஆலா இந்த சூறாவில சொல்லி காட்டுறோம். ஏன்னா இது நடந்த சம்பவம் குறைஷ் குல மக்களுக்கு நன்றாகவே தெரியும். தெரிந்தும் அல்லாஹ் இங்கு சொல்வதற்கான காரணம், காபத்துல்லாவை நாம் பாதுகாக்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் இந்த சூறாவின் மூலமாக மக்களுக்கு எடுத்து சொல்கின்றான். அதைத்தான் இந்த சூறாவின் மூலமாக அல்லாஹ் உணர்த்துகிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். அலம் தர, என்ன நீ அறியவில்லையா, பார்க்கவில்லையா? தரா, ரஹா அப்படின்னா கண்ணால் பார்த்தல் என்பதற்கு சொல்லப்படாது. ரஹா என்று சொன்னால் நீ அறியவில்லையா என்ற பொருள். அலம் தர, என்ன நீ அறியவில்லையா? கைஃப, எப்படி? ஃபஅல அப்படின்னா செய்தான். ரப்புக, உன் இறைவன். ரப்புக்கும், உங்கள் இறைவன். ரப்புக, உன் இறைவன். பிஅஸ்ஹாபில் ஃபீல், யானை படைகளை. என்பது யானை படைகளை கொண்டு, யானை படையின் நிலைமை அப்படிங்க அர்த்தம் இந்த இடத்துல வரும். யானை படைகளை உம் இறைவன் எப்படி வேதனை செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். நபியே, யானை படைகளை உம் இறைவன் எப்படி வேதனை செய்தான், என்ன செய்தான் என்பதை நீர் அறியவில்லையா என்று அல்லாஹ் முதல்ல கேள்வி எனப்படும். இரண்டாவது, அலம் யஜ்அல் கைதஹும். அலம் யஜ்அல்,
அவன் ஆக்கவில்லையா? கைத அப்படின்னா சூழ்ச்சியை, கைது அப்படின்னா சூழ்ச்சி, கைத சூழ்ச்சியை, அவர்களுடைய, அப்படிங்கிற அர்த்தம் வரும், என்கிற அர்த்தம் வரும், அதிலே அதற்குள்ளே என்ற பொருள் வரும். இங்க வீணாக, அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தக்லீல், அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் வீணாக ஆக்கவில்லையா? யானை படை அவர்களை காபத்துல்லாவை இடிக்க வரும் பொழுது அந்த யானை எதுவுமே காபத்துல்லாவை முன்னோக்கி செல்ல மறுக்கின்றது. அல்லாஹ் அவர்களுடைய அந்த முயற்சியும் என்ன செய்யலாம்? வீணாக்கி விட்டான். எப்படி அதை தடுத்தான்? அடுத்த சூறாவுல சொல்றான், மேலும் இன்னும், அப்படின்னா மேலும் இன்னும், அருசல அனுப்பினான், அலைஹிம் அவர்கள் மீது, பறவைகளை, அபாபீல் பல கூட்டங்களாக, அபாபீல் அப்படின்னா பல கூட்டங்களாக பறவைகளை அவர்கள் மீது அவன் அனுப்பினான். அபாபீல் என்பது பறவையினுடைய பெயர் அல்ல. அபாபீல் என்பது கூட்டம் கூட்டமாக, பல கூட்டங்களாக, பல கூட்டங்களான பறவைகளை அவர்கள் மீது அவன் அனுப்பினான். ரமா எருமி சர்மி, ரமானா எரிந்தான் என்று பொருள். சர்மி அப்படின்னா எரிகின்றது, இந்த இடத்துல அது பிரசன்டென்ஸினுடைய மீனிங். சர்மி அவர்களை எரிந்தன, கல்லை கொண்டு, அவர்கள் மீது கல்லை கொண்டு எரிந்தது. மின் சித்தீல் சுடப்பட்ட களிமண்ணின் கல்லை கொண்டு அவர்கள் மீது அவைகள் எரிந்தன. சுடப்பட்ட களிமண்ணின் கல்லை கொண்டு அவைகள் அவர்கள் மீது எரிந்தன. அப்ப அல்லாஹ் தஆலா பறவை கூட்டங்களை அனுப்பினான். அந்த கூட்டம் பறவைகளுடைய அலகுகள் வாயில சின்ன கற்கள், பொடி பொடி கற்களை அல்லாஹ் வைத்து அனுப்பினான். வெகு தூரத்திலிருந்து அந்த பறவைகள் யானை படையின் மீது அந்த கல்லை போட்டன. இதில்தான் அணுகுண்டு தயாரிக்கும் முறையே உருவானது என்று சொல்லப்படுகிறது. அணுகுண்டு என்பது பார்ப்பதற்கு மிக சிறப்பு, ஆனால் அதுக்குள்ள அந்த அணுக்களை வைத்திருக்கிறான். அந்த அணு வெளிப்படுகிற பொழுது மிகப்பெரிய ஆபத்தை வெளிப்படுத்துகிறது. அது சுடப்பட்ட கல்லுன்னா வெளிரங்கமான நெருப்பு கொண்ட கற்கள் அல்ல, அந்த பொடி பொடி கற்கள். அந்த கற்களுக்குள்ள அல்லாஹ் வேதனையை வைத்து அனுப்பினான். அணுக்களை வச்சிருந்தா அந்த கல்லு, சின்ன கல்லு யானையின் மீது விழுந்த உடனே அது உள்ள போய் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை என்ன செஞ்சது? அவனுக்கு ஏற்படுது. எப்படி பாம்பம் போட்ட உடனே போடும் பொழுது ஒன்றும் தெரியாது, போய் விழுந்த உடனே அது வெடித்து சிதறி சின்னாபட்டமாக ஆக்கி விடுகிறதோ, அவ்வாறே அந்த சிறு கற்களுக்குள்ள அந்த அணுக்களை வைத்து அவைகளை அந்த யானையை படைத்து அல்லா போட வைத்து அந்த படைகளை அல்லா சின்னாபின்னமாக ஆக்கினான். சுடப்பட்ட கற்களை கொண்டு, களிமண்ணை கொண்டு அவைகள் எரிந்தன. எனவே அவர்களை ஆக்கினான். ஆக்கினான் அவர்களை. எப்படி ஆக்கினான்? அப்படின்னா போன்று, அதை போன்று அப்படின்னு அர்த்தம்.
வைக்கோலை போன்று, அப்படின்னா வைக்கோலை போன்று, மக்கூல் அப்படின்னா தின்னப்படும் வைக்கோலை போன்று, அகல அப்படின்னா சாப்பிட்டான், அதிலிருந்து வந்ததுதான் மக்கூல் சாப்பிடப்பட்ட தின்னப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஆகவே தின்னப்படும் வைக்கோலை போன்று அவன் அல்லாஹ் அவர்களை ஆக்கினான். அப்ப அதற்கு பிறகு அந்த யானைப்படை சின்ன வேண்டமா ஆகியது என்பதை அல்லாஹ் இந்த சூறாவுல சொல்லிட்டார். முதல்ல இருந்து பார்ப்போம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். யானை படைகளை உன் இறைவன் எப்படி வேதனை செய்தான் என்பதை நீ பார்க்கவில்லையா, நீ அறியவில்லையா? அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தக்லீல். அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் வீணாக ஆக்கவில்லையா? கம்முனி அப்படின்னா மலால் அப்படின்னா வீணான அப்படின்னு அர்த்தம். பகிரங்க வழிகேட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு மலால் அப்படின்னா அவருடைய முயற்சியே வழிகேட்டுல போயிருச்சு, ஒன்றுமே இல்லாம போயிருச்சு என்ற பொருள். அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் வீணாக ஆக்கவில்லையா? கூட்டம் கூட்டமான பறவைகளை அவர்கள் மீது அவன் அனுப்பினான். அவர்கள் மீது எரிந்தன கற்களை கொண்டு, சுடப்பட்ட களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த கல்லை கொண்டு அவர்கள் மீது அவைகள் எரிந்தன. எனவே அவர்களை அல்லாஹ் ஆக்கினான் வைக்கோலை போன்று, மக்கூல் வென்று தின்னப்படும் வைக்கோலை போன்று. ஒன்றுமில்லாமல் தவிர்கொடியாக அல்லாஹ் அவருடைய சூழ்ச்சியை ஆக்கினான் என்று இந்த சூறாவை சொல்லி காட்ட. எல்லாம் அந்த இறைவன் சூறாவுடைய படிப்பினைகளை பெற்று அவனுக்கு ஒரு காலம் பெறக்கூடிய நல்ல பாக்கியத்தை எனக்கு இருக்கும்.